Hi friends, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு சூப்பர் சாஃப்டான பன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இதை யூஸ் பண்ணி நீங்க பர்கர், பாவ் பாஜி, வடா பாவ் எது வேணாலும் பண்ணிக்கலாம் பன் யூஸ் பண்ணி பண்றது. ஸோ ரெசிபிக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை நல்லா சிம்ல வச்சு இதை வந்து கைவிடாம கிளறிக்கிட்டே இருங்க. அப்பதான் லம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாம உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேலான ஒரு கன்சிஸ்டன்சில இது கிடைக்கும். இப்போ வந்து அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஜஸ்ட் 1 to 1.5 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ ஒரு வெசல்ல வந்துட்டு 1/2 கப் வார்ம் மில்க் ஆட் பண்ணிக்க போறோம். இது ஹாட்டா இருக்கக்கூடாது. நம்ம இதுல தான் ஈஸ்ட் போட்டு ஆக்டிவேட் பண்ண போறோம். இதுல வந்து 1 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பன் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா வேணும்னா 2 டேபிள் ஸ்பூனா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நான் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்க போறேன். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கவர் பண்ணி 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்து 2 கப் மைதா மாவை ஆட் பண்ணிக்க போறேன். 2 கப் மைதா மாவுக்கு 1/2 கப் மில்க். ஸோ இதுல 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே மைதா சொல்யூஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு ஈஸ்ட். அந்த சொல்யூஷனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரையா இருந்ததுன்னா மேபி இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கையால. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கவுண்டர் டாப்ல போட்டு நல்லா நீட் பண்ணணும். இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் நீட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு சாஃப்டான பன் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்படி சாதாரணமா நீட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நீட் பண்ணாம ஒரு கையால புடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால இழுத்து தேய்ச்சா மாதிரி பண்ணணும். இப்ப நான் பண்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சு ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா நீட் பண்ணிக்கோங்க. உங்க கையில ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்லாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா கையில ஒட்டுறது வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கும். இப்ப பாருங்க, கையில நல்லாவே ஒட்டல. இப்ப 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. அதையும் இதுல வச்சு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு திரும்ப நீட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து நல்ல சாஃப்டா ஒரு ப்ளையபிள் டோ கிடைக்கும் நமக்கு. அப்ப வந்து ஒரு பவுல்ல இதை இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணி வைக்க போறோம். பேக் சைட்ல எல்லாத்தையுமே எடுத்து ப்ரூஃப் பண்ணிட்டு ஃப்ரண்ட் சைட்ல கிராக் இல்லாம க்ளோஸ் பண்ணி ஒரு 1 to 1.5 hours டபுள் ஆகுற வரைக்கும் வச்சிடணும். இப்போ டபுள் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணிக்கோங்க. நல்ல சாஃப்டான டோவா இருக்கும் இது. இதை நல்லா திரும்ப ஒரு தடவை நீட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்க, இதை ரவுண்ட்லெட்ஸா ஆக்க போறோம் நம்ம 300 கிராம்ஸ் கிட்ட மைதா மாவு எடுத்துருக்கோம். இதுல வந்து ஒரு 6 பன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. நான் ரவுண்டு தான் வச்சிருக்கேன், ரவுண்டு ட்ரே. ஸோ இதுல என்ன பண்ணுங்க, நம்ம மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி டோவை நல்லா இழுத்து பேக் சைட்ல இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஃப்ரண்ட் சைட்ல எந்த கிராக்ஸும் இல்லாம பன் வந்து ஸ்மூத்தா வந்துட்டு ஒப்பி வரும். ஸோ கிராக் எதுவுமே இல்லாம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லெட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மற்ற 6 ரவுண்ட்லெட்டையும் இதே மாதிரி செஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு ரவுண்ட்லெட்டுக்கும் நடுவுல நல்ல கேப் விட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா திரும்ப நம்ம இப்ப ப்ரூஃப் பண்றதுக்காக விட போறோம். அப்ப வந்து நல்லா ஒப்பி வரும். அதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும். அதனால இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு நான் வச்சிருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதை திரும்ப ரெஸ்ட் பண்றதுக்கு விட்டுடலாம். நான் 1 to 1.5 hours வரைக்கும் ரெஸ்ட் பண்றதுக்காக விட்டுட்டேன். உங்க பழைய குக்கர் ஏதானு எடுத்துக்கோங்க. அதுல பேஸ் கவர் ஆகுற வரைக்கும் சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இதுக்கு மேல உங்களுக்கு குக்கரோட வரும் இல்லையா, அந்த தட்டை போட்டுக்கோங்க. அடியில குக்கருக்கு பேஸ்ல வைக்கிறதுக்கு ஒரு தட்டு கொடுப்பாங்க இல்லையா, அதை போட்டுக்கோங்க. குக்கரோட கேஸ்கெட் வந்து வேணும்னா போட்டுக்கலாம், போடாமையும் இருக்கலாம். நான் இன்னைக்கு போட்டு தான் பண்ண போறேன். வெயிட் மட்டும் நீங்க போடக்கூடாது.
இப்படி கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல 15 மினிட்ஸ்க்கு இந்த குக்கரை ப்ரீ ஹீட் பண்றதுக்காக விட்டுருங்க. இப்ப பாருங்க, நம்ம ப்ரூஃப் பண்ணி வச்சிருக்கிற டோ நல்லா உப்பி வந்துருச்சு. நல்லா அந்த பேக்கிங் ட்ரேயோட பிரிம் வரைக்கும் வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுங்க, ஒரு கொஞ்சமா பால் எடுத்துக்கிட்டு டோவோட டாப் லேயர்ல அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. எதுக்கு இந்த மாதிரி மில்க் வாஷ் பண்றோம்னா, அப்பதான் நல்லா ப்ரௌனா நமக்கு கிடைக்கும். இப்ப கொஞ்சோண்டு எள்ளு வேணும்னா இதை நீங்க போட்டுக்கலாம். பர்கர்லாம் நம்ம பண்ணோம்னா டாப் லேயர்ல அந்த எள்ளு இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து டக்குன்னு திறந்து பேக்கிங் ட்ரேவை குக்கர்ல பிளேஸ் பண்ணிட்டு கவர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எனக்கு கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ பாருங்க, நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பர்கர் பன் கிடைச்சிடுது. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோட பேக் சைடு எடுத்து நீங்க வந்து விட்டு பார்த்தீங்கன்னா, அதுல மாவு எதுவும் ஒட்டாம வரணும். அப்பனா நம்மளோட பன் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் எடுத்துக்கோங்க. அத வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் மேல் லேயர் வந்து நல்லா கிளாஸியா அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்ப வந்து அத வெளியில எடுத்து வச்சுட்டு, ஒரு டேம்ப் கிளாத் வச்சு கிச்சன் டவல் மாதிரி எடுத்துக்கோங்க. அத வச்சு கவர் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். இப்ப நல்லா ஆறிடுச்சு. இப்ப ஒரு பிளேட்ல இந்த மாதிரி போட்டு பேக்கிங் ட்ரே எடுத்தோன்னா, இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டான ஸ்பஞ்சியான பன் நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஏரேட்டடான ரொம்ப டேஸ்டியான பன் நமக்கு ரெடி ஆயிருக்கும். இது ரொம்ப மினிமம் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக ஸ்டோர் பாட்டை விட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி. இனிமே கடையிலேருந்து நீங்கள் பன்னே வாங்க மாட்டீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.